கலைகளும். அலைகளுக்குத் தெரியாத அவற்றின் பின்னால் ஒரு சமுத்திரம் உள்ளதென்று, சிற்றலைகள் தம்மை சிறியவை என்று கூறி சிறுமையுறத் தேவையில்லை. பேரலைகள் தம் பெருமை பேசி இகழ்ச்சியடைய தேவையும் இல்லை. ஏனெனில் அந்த அலைகள் யாவும் சமுத்திர அலைகளாகும். அது என்னவோ அலைகளும் கலைகளுமாம். இதனை உணரும்போதுதான் நாம் நம்மை விளங்கிக் கொள்ள முடியும். சிற்றலைகளாக இருந்தாலும் பேரலைகளாக இருந்தாலும் அவற்றை நாம் கடந்து செல்லத்தான் வேண்டும். அடடே, என்னவோர் ஒப்பிடுதல்! ஒப்பிடுதல் என்பது மிகச்சிறந்த வார்த்தைகளில் ஒன்று. ஏன் இந்த இலக்கணங்கள் நம்மை இலகுரக வாகனம் என்று எண்ணியதோ? உணர்ச்சியூட்டுமா பின்வரும் வாசகம் பார்ப்போம். ஆசைக்களிப்பு, மோகக்களிப்பு, தாகக்களிப்பு, இயக்கக்களிப்பு, வெற்றிக்களிப்பு இவையாவும் ஓங்கி நிற்குமே. ஆனால் அமைதிக்களிப்பு மெதுவாக உன்னை தழுவும். ஆடத் தெரியாத பறவைக்கு மாடத்தில் ஓர் வீடு, கூடத் தெரியாத இளைஞனுக்கு மன மாளிகையில் ஓர் வீடு. 8 சுரக்காய் கறிக்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கும் உதவாது. அரங்கினுள் பல வேடிக்கைகள், பாவம் பாவனைகள், பாடல் தோரணைகள், கல்வியை கலவியாக்கி கயவர்கள் செய்யும் முரண்பாடுகள், இன்னும் எத்தனையோ. மயக்கும் மாலைகளின் வண்ணமிகு சோலையது, இயக்கும் காலையின் புதியதொரு வேலையது. பின்பற்றினால் தவறில்லை, முன்னின்றாலும் பரவாயில்லை. வல்வைத்து போர் புரிவார் கனவில், தோலுரித்து போர் புரிவார் நினைவில். நிற்க இடம் தேடு நீள்வண்ண பகல் நிலவில், உறங்க இடம் தேடு பால் போலும் பொழியும் அதில். இறகை விரைத்துவிடு பறக்கட்டும் அது வானில் வட்டமிட்டு. என்ன ஓட்டத்திற்கு ஏது அளவீடு, நம் கண்ணருகே காண்கிறோம் தினமொரு கனவு ஏடு. சாத்தியமாகிறது எல்லாம் நம்பிக்கையின் பால், பூர்த்தியமாகிறது அதே கண்களின் முன் கண்ட கனவுகளினுள் இருந்த நம்பிக்கையின் பால். நன்றி. இவ்வாசகம் பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யவும். ஏதேனும் சொல்லத் தோன்றினால் கமெண்ட் செய்யவும். பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யவும். ஏதேனும் சொல்லத் தோன்றினால் கமெண்ட் செய்யவும்.